இவங்க தந்தைக்கு ஏதேனும் ஒரு கண்ணு பிரச்சனையோ அல்லது இருதய பிரச்சனையோ, தந்தைக்கு ஏதேனும் ஒரு உடல் குறைபாடோ அல்லது உடல் ரீதியில் பிரச்சனையோ, ஒரு நோய் பிரச்சனையோ அல்லது கடனால் பிரச்சனையோ ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த பரணி நட்சத்திரத்திற்கு கடுமையான கடன், நோய், எதிரி, பிரச்சனையா? ஒன்றுமே வேண்டாம், கண் தானம் செய்யுங்கள் நண்பர்களே. அதுவும் நீ முழு ஆடை இல்லாமல் வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடை இல்லாமல் அவர் போயிட்டுருக்கார் அம்மாவை சந்திக்க. இடையில கிருஷ்ண பகவான் குறுக்கிட்டு என்ன பண்ணார், ஏப்ப இப்படி போடைய இடையில ஒரு வாழை இலையை சுற்றிட்டு தடுத்து நிறுத்திட்டு போயிட்டார். அதனாலேயே அந்த துரியோதனன் அந்த தொடையில் அடிபட்டு இறந்தார். பரணி நட்சத்திரம் தொடை. பரணி நட்சத்திரத்துக்கு லெக் பீஸ் பிடிக்கும். எடுத்தோடனே தொடக்கறி சாப்பிட்றவங்க பரணி, தொடையில் அடி வர்றவங்க பரணி. இந்த நட்சத்திரத்தில் 19.10 20.10 டிகிரிக்குள் ஏதேனும் ஒரு கிரகம், சந்திரன் அமைந்தாலும் சரி, லக்னம் அமைந்தாலும் சரி, எந்த கிரகம் அமைந்தாலும் சரி, அது மிக பெரும் பிரச்சனைக்குரியதாக மாறும். உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்கள் கூட்டுவதற்கு சங்கு ஊதினாலே மிக பெரும் வெற்றி கிடைக்கும் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். நமது கேம் சேஞ்சர் யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களை பற்றி நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் என்பது அனைத்தையும் இந்த வீடியோவில் தர இருக்கிறேன். நீங்கள் அனைவரும் கண்டு அற்புதமான பலன்களை பெறுவீர்கள். நண்பர்களே, இந்த பரணி நட்சத்திரம் என்றால், இந்த பரணி நட்சத்திரம் ஒரு அற்புதமான நட்சத்திரம். பரணி தரணி ஆளுமா என்று, தரணி ஆளுமா என்று தான் கேட்கிறார்கள். ஏனென்றால் இந்த பரணியில் பிறந்தவர் துரியோதனன். நண்பர்களே, இந்த பரணிக்கு அதிதேவதை யமன். இப்போ பாருங்க, இயற்கையாகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கோபம் இருக்கும். தன் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு பேரு தன் ஊர், ஊர் நட்சத்திரம். ஏன் ஊர், என்னோட இடம், என்னோட நிலம் அப்படின்னு பிரச்சனை பண்ணக்கூடிய நட்சத்திரம். சொந்த ஊர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டத்தை கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரம். பங்காளிகளுக்குள்ள பங்காளிக்குள்ள பங்கிக்கும் போது என்னுடைய நிலத்தில் 1% கூட மற்றவங்க எடுத்துக்கிறதையோ, மற்றவங்க நிலத்திலிருந்து எனக்கு எச்சாவோ தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் ஒரு அற்புதமான சாப்பாட்டு பிரியர்களுடைய நட்சத்திரம். ஏன்னா இந்த நட்சத்திரத்தை சோறுங்கிறான், மூணு முக்கோணம்ங்கிறான். இந்த நட்சத்திரத்தை நீங்கள் 3 கல் கொண்டு அடுப்பு வைக்கிறீங்க பாருங்க, அது இந்த நட்சத்திரம் தான். சங்குங்கிறான் இந்த நட்சத்திரத்தை, சங்கு வடிவம்ங்கிறான். யோனிங்கிறான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் காம எண்ணங்கள் அதிகமாக இருப்பாங்க. இவங்களுக்கு திருமணமான பின்பு தான் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இவங்க கொஞ்சமாவது தாம்பத்திய ரீதியில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் பொழுது தான் இவங்களுக்கு மிக பெரும் வெற்றிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லை நண்பர்களே, இவங்க கோப குணத்தினால சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க. திடீர் நண்பர்கள் இவர்களுக்கு உதவுவாங்க. நண்பரால் முன்னேறக்கூடிய நட்சத்திரம் இந்த பரணி. பரணிக்கு எப்பவுமே ஒரு அற்புதமான தன்மை என்னன்னா, நன்றி உணர்வோடு இருக்கும். நன்றி உணர்ச்சி, எப்பா நீ எனக்கு இதை செஞ்ச, நான் உனக்கு அதை செய்யறேன் அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்ச்சி இவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி சினிமா துறையில் நல்லா வருவதற்கு இந்த பரணி நட்சத்திரம் கை கொடுக்குது. அதே போல உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. வீர விளையாட்டுக்குரிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். இப்போ பாருங்க, சிலம்பம் சுத்துறது, கிரிக்கெட் ஆடுறது, கபடி ஆடுறது, இதெல்லாம் இவங்களுக்கு ஈஸியாக வரும். ஆனால் பாருங்க, இவங்க தந்தைக்கு ஏதேனும் ஒரு குறைபாடு, இவங்க தந்தைக்கு ஏதேனும் ஒரு கண்ணு பிரச்சனையோ அல்லது இருதய பிரச்சனையோ, தந்தைக்கு ஏதேனும் ஒரு உடல் குறைபாடோ அல்லது உடல் ரீதியில் பிரச்சனையோ, ஒரு நோய் பிரச்சனையோ அல்லது கடனால் பிரச்சனையோ ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. இவங்க தாயார் மிக சிறந்தவங்க. பரணி நட்சத்திரத்தினுடைய தாயார் மிக சிறப்பானவங்க. ஆனால் அவங்க பேச்சை இவங்க கேட்க மாட்டாங்க முழுக்க. அவங்க ஒரு சத்தியவதியாக இருப்பாங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த தாய் ஒரு சத்திய, ஒரு
அவங்க சொன்ன பழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் அவங்கள பார்க்கும்போது பல பேர் வந்து ஒரு முன்னுக்கு பின் முரணாக நினைப்பாங்க. ஆனாலும் அவங்க ஒரு விஷயத்தை கடைபிடிப்பாங்க. ஒரு விரதமோ அல்லது ஏதேனும் ஒரு விரதங்களை பரணி நட்சத்திரக்காரங்களுடைய தாய் ஏதேனும் ஒரு விரதங்களை கடைபிடித்து கொண்டே வந்தார் என்றால் கடைசியில் அது இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மிக பெரும் வெற்றி தருவதாக அமையும். இந்த பரணி நட்சத்திரத்திற்கு கடுமையான கடன், நோய், எதிரி, பிரச்சனையா? ஒன்றுமே வேண்டாம், கண் தானம் செய்யுங்கள் நண்பர்களே. என்ன லாஜிக் கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. துரியோதனனுடைய அப்பா கண்ணு தெரியாதவர், அவங்க அம்மா அதற்காகவே கண்ணை கட்டிக்கிட்டு வாழ்ந்தாங்க. அவங்க துரியோதனை கடைசியாக வந்து எல்லாரும் கொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சோடனே, எப்பா நீ கிளம்பி வான்னு சொல்கிறாங்க. அதுவும் நீ முழு ஆடை இல்லாமல் வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடை இல்லாமல் அவர் போயிட்டுருக்கார் அம்மாவை சந்திக்க. இடையில கிருஷ்ண பகவான் குறுக்கிட்டு என்ன பண்ணார், ஏப்பா இப்படி போடைய இடையில வந்து ஒரு வாழை இலையை சுற்றிட்டு தடுத்து நிறுத்திட்டு போயிட்டார். அதனாலேயே அந்த துரியோதனன் வந்து அந்த தொடையில் அடிபட்டு இறந்தார். பரணி நட்சத்திரம் தொடை. பரணி நட்சத்திரத்துக்கு லெக் பீஸ் பிடிக்கும். எடுத்தோடனே தொடக்கறி சாப்பிட்றவங்க பரணி, தொடையில் அடி வர்றவங்க பரணி. ஆனால் பாருங்க, அந்த அம்மா சொன்ன பிரகாரம் அவங்க யாரையுமே அந்த விரதத்தை கடைபிடிச்சாங்க. தன் கணவனுக்காக கண்ணை கட்டி இருந்தவங்க மகனுக்காக அந்த விரதத்தை அந்த கட்டை அவுத்து மகனை பார்க்கணும்னு நினைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இடையில இலையை சுற்றி விட்டார் கிருஷ்ணர். ஸோ மற்றவங்கனால என்ன ஆவார், இவர் மற்றவங்க பேச்சு கேட்டு முதல்லையே இவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் கேட்குறாங்கன்னா அதனால கூட சரியில்லாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஸோ பழகும் நண்பர்கள்கிட்ட அல்லது உறவுகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். அதே போல் இவங்க எவ்வளோ வருத்தப்பட்டாலும், இப்போ வந்து ஒரு கஷ்டப்படுறாங்க, ஒரு வருத்தப்படுறாங்க, அந்த வருத்தத்தை கூட வெளியில் காமிக்க மாட்டாங்க. ஒரு நோய் உள்ளே இருக்குதுன்னா கூட அப்படியே கம்முன்னு இருப்பாங்க. சிரிச்சுட்டு பார்த்தா இவருக்கா இந்த நோய் இருந்தது, இவர் இப்படி இருந்தார் அப்படிங்கிற மாதிரி நிலை உண்டு. கட்டாயம் பரணி நட்சத்திரத்துக்கு நீர்க்கண்டம் உண்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. எப்படி நீர்க்கண்டம் கேட்குறீங்களா? ஒரு குளத்தில் குளிக்கும் போதோ, ஆற்றுல குளிக்கும் போதோ அல்லது கிணத்துல குளிக்கும் போதோ தவறிடும், இல்லைன்னா வலிக்கி விட்டுரும். துரியோதனனே பாண்டவர்களோட அரண்மனைக்கு போகும்போது தண்ணி எது நிலம் எதுன்னு தெரியாமல் காலை வச்சு அது வழுக்குது. அப்போ தான் திரௌபதி சிரிக்கும் போது இவனுக்கு கோபம் வந்துடுது. ஸோ பெண்களின் கேலி பொறுக்காதவர், இவங்ககிட்ட கேலி பேச்சு பேசக்கூடாது. ஒரு பெண்கள் வந்து கேலி பேச்சு பேசுறாங்கன்னா திடீர்னு கோபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு உடையவர். இவங்க வீட்லேயும் அரசாங்கம், அரசியல் சார்ந்தவங்க கட்டாயம் இருப்பாங்க. பரணி நட்சத்திரக்காரங்க வீட்டில் லோகேஷ், லோகநாதன் இவங்கெல்லாம் இருப்பாங்க. லீலா, ரம்யா அப்படிப்பட்ட பேர் உடையவங்க இது நிச்சயமா இருப்பாங்க. பரணி நட்சத்திரக்காரங்க வீட்டில் நிச்சயமா பாருங்க, ஈஸியா ஒரு எளிமையா சொல்லணும்னா மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த ராசி லக்கணக்காரங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு யமன் அதிதேவதையாக வர்றதுனால யமன் வழிபட்ட ஸ்தலங்களுக்கு போனால் எப்பேற்பட்ட யம பயமும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, கடன் பிரச்சனை, பதவி கிடைக்கல, எதுவும் கிடைக்கல ஐயா அப்படிங்கிறதெல்லாம் தீரும். அப்போ யமன் கோயிலுக்கு கட்டாயம் போகணும். அப்போ யமன் வழிபட்ட ஸ்தலமான ஸ்ரீவாஞ்சியத்துக்கோ திருக்கடையூருக்கோ திருப்பைஞ்சீலிக்கோ அங்கே போனாங்கன்னா மிக பெரும் வெற்றி உண்டு. ஏனென்றால் இங்கு ஆயில் காரகனான சனி இந்த நட்சத்திரத்தில் தான் நீசம் அடைகிறார் நண்பர்களே. இந்த நட்சத்திரத்தில் 19.10 20.10 டிகிரிக்குள் ஏதேனும் ஒரு கிரகம், சந்திரன் அமைந்தாலும் சரி, லக்னம் அமைந்தாலும் சரி, எந்த கிரகம் அமைந்தாலும் சரி, அது மிக பெரும் பிரச்சனைக்குரியதாக மாறும். நீங்கள் வேணால் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட இந்த நட்சத்திரம் இயங்குவதற்கு எனக்கு பணம் வேணும், எனக்கு வந்து பணம் வேணும், வருமானம் வரணும்னா அடுத்த நட்சத்திரமான கார்த்திகை இயக்குங்கள். கார்த்திகேயனை வழிபடுங்கள், கார்த்திகை விரதம் இருங்கள், முருகனை பிடியுங்கள், முற்றிலும் நீங்கள் முன்னேறி வருவீர்கள். அதே போல நண்பர்களே, இந்த பரணி நட்சத்திரம் என்பது நெல்லி மரத்தை சொல்லுவது, அதாவது மலை நெல்லி மற்றும் அரை நெல்லி. இந்த நெல்லிக்காயை இவர்கள் உபயோகப்படுத்துவது இவர்கள் லைஃபில் மிகுந்த நன்மையை கொடுக்கிறது. நீங்கள் போகும்போது நீங்கள் தேன் நெல்லி என்று விற்கிறார்கள் அம்லாவில், அதை டெய்லி சாப்பிடலாம்.
இல்லை டெய்லி உணவில் நீங்கள் நெல்லியை எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நெல்லி மரங்களை வளர்ப்பது ஒரு நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு தரும். இதனுடைய விருட்சம் நெல்லி மரம். அதே போல் இந்த நட்சத்திரத்தை சங்கு என்று சொல்கிறோம். அப்போது சங்கு ஊதுதல், நீங்கள் ஒரு சங்கை வாங்கி தினமும் ஊதினாலும் சரி, இல்லையே சங்கு போன்ற வடிவமைப்புடைய கோயிலான திருக்குற்றாலநாதரை நீங்கள் வழிபட்டால், வருடம் ஒரு முறை சென்று பரணி நட்சத்திரத்தன்றே போய் திருக்குற்றாலநாதரை வழிபட்டால் நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள் நண்பர்களே. இந்த நட்சத்திரம் யானைக்குண்டானது நட்சத்திரம், யானை. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் யானையினுடைய முன் பக்கத்தை அந்த ஒரு யானையை ஒரு பாயில் செஞ்சு அதை அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க. அதை நீங்கள் சின்னமாக வச்சுக்கிட்டிங்கன்னா மிக பெரும் வெற்றி கிடைக்கும் நண்பர்களே. மிக பெரும் வெற்றி, சாதாரண வெற்றி அல்ல. அப்படி ஒரு அற்புதங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஒன்றுமே இல்லை பாருங்க, பரணி நட்சத்திரம் புதன் ஒருத்தருக்கு இருக்குது. இந்த நட்சத்திரம் தான் முக்கோணம் சொல்றேன், சமோசா பிரியர்கள். இந்த நட்சத்திரம் தான் விக்ஸ் மிட்டாய், அது முக்கோணம். கலைஞர் ஜாதகத்தில் கடக லக்கணம், புதன் போய், புதன் தான் நாக்கு பேச்சு. அப்போ பாருங்க, புதன் போய் இந்த பரணியில் நிற்கிது. அவர் பேசுறதுக்கு முன்னாடி 2 விக்ஸ் மிட்டாய் போட்டு தான் பேசுவார். பரணி எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்களா? அந்த பரணிக்கு ஒரு அற்புதமான தன்மைங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் டெய்லி உங்கள் உடல் நலம் நன்றாக இருக்கிறதுக்கும் அதிர்ஷ்டத்தை கூட்டுவதற்கும் எப்பொழுதுமே நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்வதற்கு திரிபலா சூரணம் டெய்லி கொஞ்சோண்டு சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட சாப்பிட வெற்றி மேலே வெற்றி கிடைச்சி கொண்டே இருக்கு. அப்படி ஒரு அருமையான வாய்ப்பு. உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்கள் கூட்டுவதற்கு சங்கு ஊதினாலே மிக பெரும் வெற்றி கிடைக்கும் நண்பர்களே. நீங்கள் சிவன் கோயில்களிலே சங்குக்கு உண்டான வாய்ப்பு, சங்கூதும் வேலையை எடுத்துக்கொள்ளுங்கள். சிறிது நேரம், நீங்கள் ஒன்றும் சங்கு 24 மணி நேரம் ஊத வேண்டியதில்லை. சிறிது நேரம் சங்கூதினால் போதும், மிக பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. இந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரை சிவபெருமானின் வழிபாட்டினால் உயர வேண்டிய நட்சத்திரம் இது. முருகன் முன்னின்று காப்பார். கார்த்திகேயனால் வருமானம் பெறக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். எனவே முருகனையும் சிவபெருமானையும் வழிபடுங்கள். அதுலேயும் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு தான் பரணி தீபம் ஏற்றுறாங்க அண்ணாமலையில். ஆனால் பாருங்கள், நம்ம அன்னைக்கு போன கூட்டம் பயங்கரமாக இருக்கும். நீங்களே விளக்கு வைக்கிறீங்களே, அதுவே மிக பெரும் வெற்றி. உங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் பரணேஸ்வரர் தன்னைக்கு விளக்கேற்றி விளக்கேற்றி கும்பிட்டுவாங்க. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நண்பர்களே. விளக்கேற்றி பரணேஸ்வரர் தன்று, அதாவது கார்த்திகை மாதம் வரக்கூடிய பரணேஸ்வரர் தன்று நீங்கள் போய் விளக்கேற்றி நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுவாங்க. எவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்குதுன்னு பாருங்கள். உங்கள் லைஃப் லாங் வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு அற்புதம் இந்த பரணேஸ்வரத்துக்கு உண்டு. வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே.